ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி பார்க்க போகிற யோகா வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கான பிரத்யேகமான யோகா. அதுக்கு இந்த ஆம்பளைங்களாம் செய்யணும் அவசியமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறேன் நான். ஜென்ரலாக வந்து சமைக்கும்போது இந்த இட்லி தோசை சுடும்போது அவங்க ஒரு கைக்கு மட்டும் வேலை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மட்டும் தான் அவங்க கை மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா ஷோல்டர்ஸ் அண்ட் முதுகெல்லாம் நல்ல ஒரு பயங்கரமான பெயின் தான் வருது. ஜென்ரல் நம்மளுடைய கை வந்து எல்லா பக்கமும் நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடும் மூவ்மெண்ட் பண்ணணும். பட் ஜென்ரல் நம்ம பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கை தூக்குவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம எதாவது தூக்குறது கிடையாது. ஒரு வாரத்துக்கே பார்த்தா ஒரு 4-5 தடவை ஏதாவது மேலே இருக்க மெட்டீரியல் எடுக்கிறது தூக்குவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுக்கும் தூக்குறதில்ல. பின்னாடி கை வைக்கிறது, முதுகு சைடு கை கொண்டு போகிறதுலாம் வாய்ப்பே இல்லை. என்றைக்காவது முதுகு தைக்க மூவ்மெண்ட் தான் கொண்டு போகிறோம், இல்லாட்டி அதுவும் செய்கிறதில்ல. இப்படி செய்யாதனால அந்த பகுதியில் இருக்க மசில்ஸ்க்குலாம் நம்ம சரியாக வேலை கொடுக்குறதில்ல. அதனால் திடீர்னு என்றைக்கு அவனுக்கு வேலை கொடுக்கும்போது பயங்கரமாக வலி ஏற்படுது. அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி பண்ண போகிற யோகா. முதுகுக்கு ஸ்பெஷலாக, இந்த கை வலிகளுக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய யோகா. அண்ட் இந்த யோகாவுக்கு நான் யோகா பெல்ட்டுன்ற ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணணும், யோகா பெல்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பழைய துண்டோ இல்லை ஒரு சாதா புடவை கூட போதுமானது. பட் ரெகுலராக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, ரெக்கமெண்டட். எனிஹோ, வீடியோவுக்கு போகிறது முன்னாடி யூஷுவல் டிஸ்க்ளைமர். இந்த யோகா பண்ணி உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சைடு யோகா பெல்ட் வச்சும் இன்னொரு சைடு யோகா பெல்ட் இல்லாமல் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி வேணால் செய்யலாம். எடுத்தோடனே ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அது வரைக்கும் நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு போகும்.